இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் மொபைலுக்கு எப்படி MIUI 10 அப்டேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன்லி ஃபார் MI மொபைல்ஸ்க்கு மட்டும்தான். Note 5, Note 5 Pro அதுக்கு மேலே இருக்க எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்காக இருந்தாலும், அதாவது MI மொபைலுக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இதோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட டவுன்லோட் லிங்கை நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்குக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 MB, அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 GBக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோட ஃபைல் இதுதான், 1.6 GB கொடுத்துருக்காங்க. 1.5 GBக்கான ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதும் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும், அதில் உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது உள்ளே போயிடுங்க. இதில் மேலே 3 டாட் கார்னர் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த அப்டேட் பேக்கேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செலக்ட் பண்ண பிறகு என்னோட ஃபோல்டரில் மெயின்லேயே நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க 1.6 GB கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.6 GB கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஸோ இப்போ ஓகேன்னு கீழே கேட்குது பாருங்கள். இப்போ நான் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைல், அது பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் அது இன்ஸ்டால் ஆகுது. அதனால தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டைம் எடுக்கும். ஸோ இது முடிஞ்ச பிறகு உங்கள் மொபைலை ரீபூட் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீபூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீபூட் த அப்டேட்னு கேட்குது. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், ரீபூட் த அப்டேட் கொடுத்தவொடனே என்னோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆன பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்டேட் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீபூட்டோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மொபைல் அப்டேட் ஆகும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் ஒரு 50க்கு மேலேயாவது வச்சுருக்கணும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்டேட் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அன்லாக் சவுண்ட் கூட எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ மெனு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகான மெனு இருக்குது. முன்னாடி இந்த மெனு விட இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ரவுண்ட் சர்க்கிள் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது போக்கோ ஃபோனில் எப்படி இருக்கோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த தீம் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ ஸ்க்ரோலிங் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ போக்கோட தீம் அப்படியே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. ஸோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பார் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் கண்ட்ரோல் நம்ம பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது. ஸோ வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சைலண்ட் மோட் கொடுத்துருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா டைமிங் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கவுண்ட் டவுன் கொடுத்த பிறகு நம்ம எவ்வளோ நேரம் வேணுமா செட் பண்ணிக்கலாம். இங்கே 1 hour 13 minutesன்றதை செட் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் போட்டதை மறந்துடுவீங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த MIUI அப்டேட்டை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன், ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போடுறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.